Good evening to everybody. ஸோ நம்ம எல்லாருக்குமே லோ பேக் பெயின் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஐடியா இருக்கும். யூஸ்வலாக லோ பேக் பெயின் அப்படின்னா நம்ம லோவர் ரிப் கேஜில் இருந்து குளூட்டியல் ரீஜன் வரைக்கும் இருக்கிற ஏரியாவில் பெயின் வந்துச்சுன்னா அதை நம்ம லோ பேக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காமனாக இது அட்லீஸ்ட் 85% ஆஃப் த பீப்புள் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இது செகண்ட் காமனஸ்ட் காஸ் ஃபார் கிளினிக்கல் விசிட். ஸோ பட் நத்திங் டு வரி, இது காமன் கண்டிஷன் தான், பட் இட்ஸ் நாட் சினிஸ்டர் கண்டிஷன். அந்த மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் கிடையாது. பட் யாருக்கு வரும்னு பார்த்தா காமனா 45 64 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வரும். பட் இது யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம் கம்பேர் விட்டு மற்ற ஏஜ் குரூப்பை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளவுதான். ஸோ ஏன் லோ பேக் பெயினோட இது மற்ற இடத்த விட ஏன் லோ பேக் பெயினுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பெயின் வந்துச்சுன்னா அது நம்மளோட மொபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வி கேன் நாட் மூவ். ஸோ அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் ஈவெண்டா இருக்கும் அன்னைக்கு. ரெண்டாவது, நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு எஃபெக்டிவா நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஒரு ஒரு ஏதோ சம்திங் வில் ப்ரிவென்டிங் நம்மள அந்த வேலையை செய்ய விடாம தடுக்கிற மாதிரியே இருக்கும். ரெண்டாவது, இது ஆல்வேஸ் அசோசியேட் வித் அவர் மூட். பெயின் வந்துச்சுன்னா நம்மளோட மூடை கொஞ்சம் டவுன் பண்ணிடும் இந்த பெயின், லோ பேக் பெயின். ஸோ அந்த லோ பேக் பெயின், அந்த லோ பேக் ரீஜன்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா நம்ம எடுத்துக்குவோம். யூஸ்வலா அந்த லம்பார் ஸ்பைன், இது வந்து லம்பார் ஸ்பைன், இது வந்து சேக்ரம், இது காக்கேஜ், இது சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இலியம் போன், இந்த இலியம் போன். ஸோ ரெண்டாவது, அப்புறம் முதுகுல இருந்து பாத்தீங்கன்னா சின்னுக்கு கீழே ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் ஆஃப் மசில்ஸ், நிறைய மசில்ஸ் இருக்கும், லாங் மசில்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் மசில்ஸ் இருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாமே என்ன, இந்த வாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் மசில்ஸ்னா, இந்த மசில்ஸ்னால தான் நம்ம குனிஞ்சி நிமிந்து நம்மளோட லீவர் மாதிரி வேலை செய்யும். நம்ம குனிஞ்சி நிமிடுற வேலை எல்லாமே இந்த மசில்ஸ் தான் ஒரு லீவர் மாதிரி ஆக்ட் பண்ணி நம்மளோட மூவ்மெண்ட்டை அது கொடுக்கும். ரெண்டாவது, இந்த வெர்டிபிரான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வெர்டிபிராவுக்கு நடுமத்தியில பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மெயின் ஆப்ஜெக்ட். அந்த டிஸ்கோட வேலை என்னன்னா, இப்போ ஒரு வண்டியில ஒரு ஷாக் அப்சர்வர் எப்படி நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்குதோ, அந்த மாதிரி இது வந்து நம்மளோட முதுகெலும்போட மூவ்மெண்ட்டை ஸ்மூத்தன் ஆக்கி கொடுக்கும். ஸோ அதனால ரெண்டாவது, அந்த நிறைய ஸ்ட்ரெயின் வந்து மசில்ஸ்லயோ போன்லயோ போகாம இது வந்து பாதுகாக்கும். அதுதான் இந்த டிஸ்கோட வேலை. ரெண்டாவது, டிஸ்க்கு பின்னாடி அந்த எலும்புக்கும் நடுமத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுல தான் இந்த ஸ்பைனல் கார்ட், அப்புறம் நர்வ்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது மெயினா அந்த வேலை வந்து ப்ரொடெக்டிங் தி நர்வ் ஃபைபர்ஸ். அந்த வெர்டிபிராவோட முக்கியமான வேலை வந்து அந்த நியூரல் ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ நம்ம எதனால பேக் பெயின் வருது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, லாட் ஆஃப் ரீசன்ஸ். இது ஒரு இதனால தான் ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரே ரீசன்னால நமக்கு பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. எனி ட்ராமா, நம்ம வெயிட் தூக்கும் போதோ, இல்லை எங்கேயாவது இடிச்சிட்டோம், இல்லை ஏதாவது சடனா கீழே விழுந்துட்டோம், இல்லை சடனா உடம்பு திருப்பிட்டோம்னாலும், மசில் ஸ்டேர் ஆனாலும் இந்த மாதிரி வலி வரும். காமனா இருக்கிறது என்னன்னா, நம்மள அறியாம வேலை செய்யும் போது ஒரு தப்பான ஒரு பொசிஷனை நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே பொசிஷன்லயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் நமக்கு வந்து அந்த வலி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அப்நார்மல் லோட் மசில்ஸ்லயோ போன்லயோ டிஸ்க்லயோ போகும்போது நமக்கு அந்த வலி கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு திடீர்னு போய் ஏதாவது ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குறது, இல்லை திடீர்னு போய் பயங்கரமா விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு சடனா நம்ம பண்ணும்போதும் நம்ம மசில்ஸ் அந்த வெர்டிபிராலாம் நம்ம அதுக்கு ரெடியா இருக்காது. ஸோ எந்த இது ஒர்க் எது பண்றதா இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க் செய்யறதுக்கு அந்த மசில்ஸ், ஸ்பைன் எல்லாமே ஓரளவுக்கு ரெடியா இருக்கும். ரெண்டாவது, இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்னா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கறது. இப்போ காமனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஜாப் தான் இருக்கு. ஸோ அதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம மசில்ஸ் ஆக்ஷன் இருக்காது, கண்டினியூஸா லோட் அந்த டிஸ்க்ல போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த டிஸ்க்கும் வீக் ஆகும், மசில்ஸோட ஸ்ட்ரென்த் குறையும். ரெண்டாவது, அந்த போன்லயும் லோடு போகும், அதனால வலி வருது. ஸோ நம்ம வந்து இதனாலையும் நம்ம வலி வரலாம். இன்னொன்று வந்து ஏஜ் ரிலேட்டட், அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. எவ்ரி இயர் நமக்கு வயசாகிட்டே தான் போகும், அதை நம்மளால ஒன்றும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாருக்கும் வலி கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது.
ஒரு சிலருக்கு வலி கொடுக்கும். அப்ப அது எதனால வலி கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்தா அது சரியா போயிடும். இன்னொன்னு ரொம்ப ரேர், இது ரொம்ப காமனா கிடையாது. டிபி மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல அது கேன்சரா இருந்தாலும் அது லோ பேக் பெயினை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் வரும்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா ஸ்கின், மசில்ஸ், போன், வெர்டிப்ரா எல்லாம் இருக்கும். ஸோ இதுல எங்கெங்க இருந்தெல்லாம் பெயின் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மசில்ஸ்ல இருந்து வரலாம், சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ்ல இருந்து வரலாம். இந்த மசில்ஸ்ல இருந்து பெயின் வருது அப்படிங்கிறதுனால அந்த மசில் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுல சின்ன ஒரு ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆயிருந்தா கூட அந்த ஹோல் மசில்ஸ் வேலை செய்யும் போது நமக்கு அந்த வலியை ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது வந்து சின்ன டேர் இருந்தா கூட போதும். அந்த மசில்ஸ் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு சிவியர் பெயின் நமக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது அந்த போன் ஜாயிண்ட் ஆகிற இந்த வெர்டிப்ரா இதை ஃபேசட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம அந்த அந்த டிஸ்க் தன்னோட வேலையை செய்யலைங்கும் போது அந்த ஃபேசட் ஜாயிண்ட்ல நிறைய லோடு போகும். அப்ப நம்ம முட்டி தேயுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபேசட் ஜாயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். ரெண்டாவது அந்த டிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெல் ஒரு பேக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேக்குக்கு நாங்க அனலஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அது ரொம்ப நர்வ் சப்ளை அதிகமா அதுல சின்னதா ஏதாவது டேரோ அதுல ஏதாவது டேமேஜ் ஆனாலும் ஒரு சிவியர் பெயின் நமக்கு அது கொடுக்கும். ரெண்டாவது நரம்புல ஏதாவது அழுத்தம் இருந்தாலும் நமக்கு அது பெயினை கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நரம்புல வலி வந்துச்சுன்னா அந்த பெயின் அந்த அந்த நரம்பு எந்த ஒரு இடத்த சப்ளை பண்ணுதோ அந்த மாதிரி காலுக்கு வலி வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்த மசில்ஸ். நம்ம இண்டிவிஜுவல் மசில்ஸ் பத்தி ரொம்ப பெருசா இது பண்ண வேணாம். பட் பாத்தீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே லார்ஜ் மசில்ஸ். ஸோ இது அதனால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இந்த மசில்ஸ் இல்லாம ஆக்ட் பண்ண முடியாது. பட் ஆனா டேமேஜ் ஒரு சின்னதா இருந்தா கூட நம்ம எல்லா மூவ்மெண்ட்லயுமே நமக்கு அந்த பெயின் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம எப்பயுமே ஒரு ப்ராப்பரா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டோ ஒரு நல்ல பொசிஷனை அடாப்ட் பண்ணிட்டோ ஒரு வேலை செய்யும் போது நம்ம இந்த மசிலோட இன்ஜுரியை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவது டிஸ்க் கொலாப்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஸ்க் கொலாப்ஸ் வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கும். தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜெல் ஒரு பேக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேக் தான் ஆனலஸ்ன்னு சொல்றது. அந்த ஆனலஸ் வந்து ஒரு டஃப் ஃபைபர்ஸ்னால செஞ்சதா இருக்கும். ஒரு ஈஸியா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அது கிவ் அவே பண்ணாது. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு டேமேஜ் நான் சொன்ன மாதிரி வெயிட் தூக்கும் போதோ இல்ல தப்பான பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயோ அந்த மாதிரி சமயத்துல அது சில சமயம் வீக் ஆகும். அப்படி வீக் ஆச்சுன்னா அந்த வீக்கான ஏரியாவில் அந்த ஜெல் மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நமக்கு அந்த பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை ரொம்ப அந்த ஜெல் மெட்டீரியல் வெளியில வந்துச்சுன்னா சில சமயம் அந்த நரம்பையும் அழுத்தும். அப்படி நரம்பு அழுத்தும் போது நமக்கு அந்த வலியை கொடுக்கும். இந்த மாதிரி நரம்பு அழுத்துச்சுன்னா நம்ம அந்த நரம்பு சப்ளை பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு வலி வரும். அதை தான் நம்ம சயாட்டிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏஜ் ரிலேட்டட் இது நம்ம எவ்ரிபடி ஷுட் அண்டர்கோ. பட் நோ நீட் டு ஒரி. எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, ஸோ அதனால நமக்கு எல்லாருக்கும் வயசானா முதுகு வலி வருமா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு சிலருக்கு தான் அது வலி கொடுக்கும். அந்த வலி எதனால வருது, ஸோ அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது இண்டிவிஜுவலா அசஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா மெயின் இது என்ன ஆகுன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த எலாஸ்டிக் தன்மை இந்த நார்மல் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்க்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும் வயசாக. ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு அதனோட சைஸ் குறைஞ்சிடும். இந்த சைஸ் குறையும் போது இந்த போன் டு போனோட அந்த லோடிங் அதிகமாகும். அப்ப அதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேமேஜ் ஆகும். ஸோ அந்த வேர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஸ்பாண்டிலோசிஸ். ஸோ இந்த ஸ்பாண்டிலோசிஸ் கட்டாயம் பெயின் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை அது பெயின் கொடுத்துச்சுன்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியா போயிடும். ரெண்டாவது அது பண்ணும்போது இன்னொரு சில சமயம் என்ன ஆகுன்னா அந்த நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும். இந்த தேய்மானம் பண்ணும்போது 2-3 இடங்கள்ல நரம்புக்கான இடத்த குறைச்சிடும். இல்லாட்டினா அந்த நரம்பு அழுத்தம் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அது வந்து லெக் பெயினும் நமக்கு அது கூட அடிஷ்னலா இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இது இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மசில்ஸ் டேமேஜ் ஆகலாம். ரெண்டாவது இந்த டிஸ்க் கொலாப்ஸ் வரலாம். ரெண்டாவது நான் சொன்ன ஏஜ் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இந்த ஏஜ் ரிலேட்டட்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். ஆஸ்டியோபோரோசிஸ் போன் தானாவே அதனோட பலத்தை குறைக்கிறது. இதுவும் ஏஜ் ரிலேட்டட் தான். லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரும், ஜென்ஸுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். லேடிஸ்க்கு அந்த மெனோபாஸ் ஆனவுடனே அந்த போனோட குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த சாரி இருக்கும்போது சில சமயம் பார்த்தீங்கன்னா தானாவே எலும்பு உடையிற அளவு கூட ஒரு சிலருக்கு அந்த எலும்பு வீக் ஆயிடும். ஸோ அதுவும் அந்த பேக் பெயினை கொடுக்கும்.
இந்த மசில்ஸ் அந்த போனோட குவாலிட்டி குறையும் போது இந்த மசில்ஸோட குவாலிட்டியும் குறையும். அதனாலயுமே நமக்கு அந்த பேக் பெயின் வரும். ஸோ பெஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டை விட அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அது ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ எப்படி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ நம்ம வீட்டில் ஒர்க் பண்றோம் இன்னும் எப்பயுமே ஒரு சிம்பிள் ரூல் என்னன்னா, நம்ம பேக்கை எப்பயுமே ஒரு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப முதுகுல அந்த லோடு ரொம்ப கம்மியா தான் போகும். அவ்வளவு சீக்கிரம் அது டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம குனிஞ்சு எடுக்கிறத விட சில சமயம் இப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஒவ்வொரு டைம் குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கணுங்கிற அவசியம். சில சமயம் நம்ம ஹிப் ஹைட்ல ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இல்ல நம்ம வேக்யூம் கிளீனர் இல்ல மாப் பண்றோம்னா கூட ஒரு லாங் ஹேண்டில் வச்சுட்டு குனியாம ஒர்க் பண்றதை பார்க்கலாம். வெயிட் தூக்கும் போது கூட எப்பயுமே அந்த வெயிட்டை வந்து நம்ம க்ளோஸ் டு த பாடி வச்சுக்கணும். ரெண்டாவது முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். நீங்க எப்பெல்லாம் முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு ஒர்க் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு முதுகு வலி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது காமனா எல்லாருக்கும் எங்க படுக்குது? தரையில படுக்கணுமா இல்ல பஞ்சு மெத்தையில படுக்கணுமா அப்பா இல்ல வெறும் கட்டில் இரும்பு கட்டில மட்டும் படுக்கணுமா நிறைய கொஸ்டின் வரும். அது மெயின் யூஸ்வலா நம்ம ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப ஹார்டாவும் இல்லாம ஒரு மீடியம் ஃபோம்னஸ் இருந்தா போதும். யூஸ்வலா அந்த பழைய பஞ்சு மெத்தையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து படுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள்ல அந்த மேடு பள்ளம் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபோம்ல அந்த பெட்ல மீடியம் ஃபோம்னஸ் இருக்கணும். ரெண்டாவது மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, ஃபிளாட்டா இருக்கும். இது ரெண்டு மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டா போதும். அதை விட வேற ஒன்றும் பெரிய ஒரு இப்போ இம்பார்ட்டன்ட் இந்த பெட்டுக்கு தேவையில்லை. ரெண்டாவது தூங்கும்போது நம்ம எந்த மாதிரி பொசிஷன்ல தூங்குனா நம்ம முதுகுக்கு லோடு கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காலுக்கு நடுமத்தில் ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு இந்த சைட்ல திரும்பி படுக்கும் போதோ இல்ல நேரா படுக்கும் போது நீக்கும் கீழே ஒரு பில்லோ வச்சுட்டீங்கனாலோ இல்ல கமுந்து படுக்கும் போது ஹிப்புக்கும் கீழே பில்லோ இருந்தாவோ இந்த முதுகுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரெண்டாவது ஒர்க்கிங் பிளேஸ். மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர் நமக்கு they having back pain because of the wrong பொசிஷன்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றதுனால தான். ரொம்ப காமனா இருக்கிறது வந்து லாங் அவர் சிட்டிங் வித் ராங் பொசிஷன். அதுதான் நம்ம யூஸ்வலா காமனா பண்றது. சிம்பிள் நம்ம இதை அவாய்ட் பண்றது எப்படின்னா, நமக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் இடத்துலயும் நமக்கு சேர் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண ஒரு ஸ்கொயர் ஃபில்ல வாங்கி நீங்க சீட்டோட பின்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பேக் சப்போர்ட் அது எந்த மாதிரியான சீட்டா இருந்தாலும் அது கொடுக்கும். ரெண்டாவது உங்களோட நீங்க பின்னாடி நல்லா சாஞ்சு உட்காரணும். ரெண்டாவது உங்களோட ஃபுட் வந்து ஃப்ளோர்ல ரெஸ்ட் ஆகணும். ரெண்டாவது நீங்க உங்களோட ஸ்கிரீன் வந்து ஒரு அனடாமிக்கல் பொசிஷன்ல இருக்கணும். ரொம்ப அப்போ ரொம்ப கீழேயோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒர்க்கிங் ஸ்டேஷன் டுவர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க டுவர்ட்ஸ் அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. சில சமயம் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூல் வச்சுக்கிறதும் நல்லது. அது மேல நீங்க காலை வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களோட பேக் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மெயினா அந்த சிட்டிங்ல வந்து நீங்க ப்ராப்பரா உட்காந்தா எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது. ஈவன் நார்மலா இன் ஸ்டாண்டிங் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ்ட் ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் போஸ்டர்ல நின்னோம்னா நமக்கு பேக் பெயின் வராது. ரொம்ப ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்ல ஒரு அப்நார்மல் போஸ்டர்ல இருந்தோம்னா எந்த மசில் எந்த டிஸ்க்ல லோடு அதிகமா போகுதோ அந்த இடம் சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் சில சமயம் நான் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்திரிச்சு போய் நடக்க முடியாது, எவ்ரி 1 hour 45 minutes அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் உட்காந்துட்டே கூட சிம்பிள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ அப்பெல்லாம் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன்லேயே நின்றுட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணீங்கனாலும் உங்க பேக் மறுபடியும் ஒர்க் பண்றதுக்கு தயாராகும். ரெண்டாவது வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரியான இடங்களை ஒர்க் பண்றவங்க நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வெயிட் எப்பயுமே க்ளோஸ் டு த பாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதுக வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நீயை பெண்ட் பண்ணி தூக்குங்க. ஸோ அதே மாதிரி நின்றுட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூல் வச்சுட்டு ஒரு கால் ஒரு 15-20 minutes ஒரு கால் வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு காலம் அதை மாதிரி மாத்தி மாத்தி வச்சுட்டீங்கன்னா முதுகுல ஸ்ட்ரெயின் இருக்காது. ரெண்டாவது இப்ப நிறைய பேர் ரொம்ப லாங் டிராவல் ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் இல்லாட்டி 60 கிலோமீட்டர் கூட அந்த ஒர்க் பிளேஸ்க்காக டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனாலையும் கூட ரொம்ப நாள் இது பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வரலாம். அப்படி பேக் பெயின் வராம இருக்கணும்
அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வண்டியில முதல்ல ஷாக் அப்சர்வர் நல்லா இருக்கிற வண்டியா நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்பீடும் ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல போகக்கூடாது, மெதுவா போகணும். அதே சமயம் அந்த ரொம்ப பேட் ரோட்ஸ், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் ஸ்பீடா போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம முதுக டேமேஜ் பண்ணும். எப்போ உட்காந்தாலும் ஒரு ரைட் அப்ரைட் பொசிஷன்ல உட்காந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணணும். அதே மாதிரி தான் கார்லயும். கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஸ்டீரிங் வீலுக்கும் அந்த டிரைவர் சீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்க ப்ராப்பரா அசஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ஹிப்ல ஒரு 90 டிகிரி தான் ஃபிளெக்ஷன் இருக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா முதுகுல ஸ்ட்ரெயின் வரும். அதே மாதிரி நெக்கும் நீங்க அப்படி குனிஞ்சு பார்க்காம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது ரோடு தெரியுற மாதிரியான இடத்துல தான் உங்களோட பேக் ரெஸ்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ காமனா ஒரு ஹை ஹீல்ஸ் போடாம டெய்லி காலையில ஒரு சிம்பிள் வாக்கிங், ஒரு சிம்பிள் ஏரோபிக் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணாவே அன்னைக்கு தேவையான ஒர்க் பண்றதுக்கான, அதனால யூஸ்வலா அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்ப பேக் பெயின் வந்துருச்சு, இப்ப நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு சடனா பேக் பெயின் வந்துருது, நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண பயப்பட வேண்டியது இல்லை. தட் சிம்பிள் ரெஸ்ட். படுத்துட்டு காலை வந்து பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் படுத்தீங்கன்னா தான் ரெஸ்ட். உட்காந்துட்டு இருக்கேன், நான் வேலை செய்யல அப்படிங்கிறது அது ரெஸ்ட் கிடையாது. நீங்க படுத்துட்டு நீக்கு கீழே ஒரு பில்லோ கொடுத்தீங்கனாலும் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டூல் மேல ஒரு பில்லோ போட்டு காலை மடக்கி வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேணும்னா அந்த ஐஸ் பேக், இல்லாட்டினா வந்து ஹீட்டிங் பேட், இல்லாட்டினா வார்ம், இது எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை கூட நீங்க கொடுத்துக்கலாம். இது பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் த பேக் பெயின் செட்டில் ஆயிடும். பட் இதுக்கு அப்புறமும் செட்டில் ஆகல, உங்க மொபிலிட்டியில ப்ராப்ளம் இருக்கு, இல்ல திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நீங்க கட்டாயமா ஒரு டாக்டர் பார்த்து உங்களை அசஸ் பண்ணிக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கட்டாயமா டாக்டர் பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல 3 வாரமா இருக்கா, 6 வீக்ஸ் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. காலில் ஏதாவது நம்னஸோ இல்ல லெக் பெயின் வந்தாலோ நம்ம டாக்டர் பார்க்கணும். ரெண்டாவது கால் வீக்னஸ் மாதிரி இருந்தாலும் நீங்க இமிடியேட்டா டாக்டர் பார்க்கணும். கூட பேக் பெயின் இருக்கு, ஃபீவர் இருக்கு, ஒரு மாதிரி லூசிங் த வெயிட், இல்ல ஒரு மாதிரி பசி எடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான இருக்கும்போது சமயங்கள்ல எல்லாம் நீங்க கட்டாயமா டாக்டர் பார்த்து உங்க வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிறது கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது யூரின் போகும்போது கஷ்டமா இருக்கு, இல்ல ஃபுல்லா பிளாடர் எம்டி பண்ண முடியல, இல்ல கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்க இமிடியேட்டா டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இந்த முக்கியமா இந்த 3 ப்ராப்ளம், இந்த இன்ஃபெக்ஷனோ இல்ல கேன்சரோ இல்ல அதையோ வரும்போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரெக்கவரி இருக்கும். லேட் ஆக ஆக நம்ம ஒவ்வொரு டிலேவுமே நம்மளோட ரெக்கவரி ரேட்டையோ இல்ல ப்ரக்னோசிஸையோ அதை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க வந்து இம்மிடியேட்டான ட்ரீட்மெண்ட் நீங்க ஹாஸ்பிட்டல்லையோ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து இம்மிடியேட்டா நீங்க எடுத்துக்கணும். ஸோ இப்போ லோ பேக் பெயின் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ண வேண்டியது எதனால அவருக்கு பேக் பெயின் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். மசில்ஸ், இந்த டிஸ்க் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வருதா, இல்லை நவ் ரூட் இரிட்டேஷனால வருதா, இல்லை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேன்சரோ இல்லை இன்ஃபெக்ஷனால வருதோனோ நம்ம கட்டாயம் அசஸ் பண்ணணும். 95% மோஸ்ட்லி அந்த மசில்ஸ் அந்த டிஸ்க் ரிலேட்டட் திங்ஸாக தான் இந்த பெயின் இருக்கும். ஸோ இதை நான் இது எதுக்கு நான் காட்டுறேன்னா, இந்த நம்மளோட பெயின் சென்சேஷன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கு அதை எடுத்துட்டு போகுது. ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து மெயின் பேக் பெயினோட ட்ரீட்மெண்ட் வந்து பெயினை அரெஸ்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் பெயின் ரிலீஃப். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எங்கெங்க வேலை செய்யுதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த படத்தை காட்டியிருக்கேன். ஸோ நம்மளோட இது ஸ்டிமுலஸ், இது மாதிரி ஒரு பெயின் ஸ்டிமுலஸ் வந்து நம்ம அந்த நரம்பு வழியா போய் இந்த பிரெயின்ல போய் சென்ஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த பெயின் வருது. ஸோ இதே ரூட்ல தான் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே, எல்லா சென்சேஷனும், பெயின் மட்டும் இல்லை, நம்ம டச் பண்றது இல்லை நம்ம லேசா ஃபீல் பண்றது, இது எல்லாமே இந்த ஒரு ரூட் வழியா தான் நமக்கு பிரெயினுக்கு போகும். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா பின்னாடி வர இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் அது. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்களா, பெயினுக்கு காமனா மோர் தென் 90% வந்து கன்சர்வேட்டிவ் தான். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ரெஸ்ட், பெல்ட், எல்எஸ் பெல்ட் போடுறது, அப்புறம் மெடிசின்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி, இதுலயே தான் மோஸ்ட்லி 90% மேல சரியாயிடும். ரேரா ஒரு லெஸ் தென் 10% பீப்புளுக்கு சர்ஜரி தேவைப்படும். அதை நம்ம இன்னொரு வெபினார்ல நம்ம அதை பத்தி டீட்டெயிலா அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட் எப்படி நமக்கு பெயினை
குறைக்குது அப்படின்னா நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆனது ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ அப்போ அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூல இருந்து நம்ம பெயின் ஸ்டிமுலேட்டிங் ஒரு இன்ஃப்ளமேட்டரி திங்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அங்க இருக்கிற நரம்புகளை இரிட்டேட் பண்ணி அது மூலமா நமக்கு பிரெயினுக்கு அந்த பெயினை சென்ஸ் பண்ண வைக்கும். ஸோ நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த இரிட்டேட்டிங் அந்த ஃபர்தர் டேமேஜ் குறைஞ்சி அந்த பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது மெடிசின்ஸ் ரெண்டு விதமா நமக்கு ஆக்ட் ஆகும். ஒன்று அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூ லெவல்ல ஒன்று ஆக்ட் பண்ணும், இன்னொன்று பிரெயின் லெவல்ல ஆக்ட் பண்ணி நம்மளோட பெயினை அது குறைக்கும். ஸோ பிசிக்கல் தெரப்பி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது எப்படி நம்மளோட வலியை குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் தெரப்பி வந்து நம்ம டிஷ்யூ டேமேஜ் ஆன இடத்துல வேலை செஞ்சு அதனோட இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுனாலயோ பெயினை குறைக்கும். ரெண்டாவது அந்த ஸ்டிமுலஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எல்லாம் ஒரே பாத்வேல போறதுனால ஸோ அந்த பெயின் ஸ்டிமுலஸா அது அந்த பிரெயினுக்கு போற பெயின் ஸ்டிமுலஸையும் இந்த இடத்துல அது ப்ரிவென்ட் பண்ணும். அதனால நமக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ பிசியோதெரப்பின்னு பேசிக்கலியா பார்த்துட்டோம்னா யூஸ்வலா அந்த மேனுவல் மசாஜ் அந்த பண்ணுவாங்க. ரெண்டாவது மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலா பண்றது. இன்னொன்று வந்து எக்யூப்மெண்ட்ஸ். இந்த வாட் த பர்பஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ்வலா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் வழியா போக வச்சு அதனால அந்த டிஷ்யூ ஹீலிங்கையும் அந்த டிஷ்யூ ரிப்பேரையும் ஃபாஸ்டன் பண்ணும். சில சமயம் அதை வலியவும் அந்த வலியை ப்ரொடியூஸ் பண்ற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸையும் அது குறைக்கும். ஃபர்ஸ்ட் அது அந்த சர்க்குலேஷன்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால அது ரெண்டாவது சில தெரப்பிகள் வந்து என்ன பண்ணும்னா அந்த மசில்ஸ்ல இருக்கிற ஃபைப்ரோபிளாஸ்ட், க்ரோத் ஹார்மோன் இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டாவே அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூ ரெக்கவரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ்னா ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டஃப்பான எக்ஸசைஸ்லாம் முதுகுக்கு எப்பயுமே கிடையாது. ஸோ மெயினா ரெண்டு மசில்ஸ், ஒன்று முதுகுக்கு பின்னாடி இருக்கிற கோர் மசில்ஸ் இருக்கும், முன்னாடி இந்த வயிற்றுல இருக்கிற இதுதான் நம்ம கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணாவே அது போதும். அதுக்கு ஒன்றும் பெருசா நீங்க டைம் எடுத்துட்டோ இல்லை ஒரு பெரிய இடமோ தேவையில்லை. யூஸ்வலா அது எல்லாமே படுத்துட்டு பண்ற எக்ஸசைஸ் தான். நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கிடலாம். அதனால இதுக்கு ஒரு தனியா ஒரு டைம் ஒதுக்கியோ இல்லை இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டோ இல்லை ஒரு இடத்துக்கு போயோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதை ப்ராப்பரா பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க டெஃபினட்டா ஒரு பிசியோதெரப்பி ஹெல்ப்னு உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன்ல நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ், இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க கத்துட்டு நீங்க அதை ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின், வந்த பேக் பெயினும் குறைஞ்சிரும். ரெண்டாவது அது திரும்ப வராமையும் அதை பார்த்துக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி அந்த அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் குறைச்சி பெயின் ரிலீஃப் கொடுக்கும். ரெண்டாவது அந்த டிஷ்யூ ஹீலிங் என்ஹான்ஸ் பண்ணும், மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். சில சமயம் மசில்ஸ் ஆக்டிவ் பண்ணாமல் இருந்தால் அதனோட சைஸ் குறைஞ்சிடும், ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். இந்த பிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஸ்டிமுலஸ் பண்றதுனால அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது அதை இம்ப்ரூவ் பண்ணவும் நம்மளால முடியும். மெயினா அந்த டிஷ்யூல எடிமா இருந்துச்சு, ஸ்வெல்லிங் இருந்துச்சுனாலும் இந்த பிசியல் மோடு வந்து அதை வந்து நமக்கு குறைச்சிடும். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், ட்ரையும் பண்ணியிருப்போம். நம்ம அந்த ஹீட் கோல்டு அப்ளிகேட் பண்றது, இந்த டென்ஸ், ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், ட்ராக்ஷன், லேசர், அதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம யூஸ்வலா கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நியூவா இந்த டெக்கார் அந்த சூப்பர் இண்டக்டிவ் சிஸ்டம், அந்த நியூ டைப் ஆஃப் பிசிக்கல் தெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல என்ன பிரின்சிபல் கொஞ்சம் கொஞ்சம் வேரியா இருக்கும். முக்கியமா என்னன்னா இந்த டெப்த் ஆஃப் த பெனிட்ரேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹீட் கோல்டு அப்ளிகேஷன் யூஸ்வலா அந்த 1 சென்டிமீட்டருக்கு கீழே அப்புறமா அதனோட பெனிட்ரேஷன் லெவல் இருக்காது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவான பெனிட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம பெனிட்ரேஷன் கொடுத்து கண்ட்ரோல்டா நம்ம அந்த எனர்ஜி, அந்த தெர்மல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி எல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டிஷ்யூவோட ரீஜெனரேஷனும் அந்த இன்ஃப்ளமேஷனும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த நான் சொன்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா அது ரொம்ப நமக்கு வந்து
ஃபாஸ்டரா ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது மசில்ஸ் ஹீலிங்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே அது பண்ணும். ஸோ எங்களோட கிளினிக்ல வந்து டெக்கார் அப்படின்னு ஒரு நியூவர் வெர்ஷன் ஆஃப் பிசிக்கல் தெரப்பி இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது இங்க மட்டும்தான் இருக்கு, இந்த தமிழ்நாட்டிலே தான் இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இதனோட டீடைல், இதனோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எல்லாமே எங்களோட பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப ஓகே சார். ஐ myself Lokesh, physiotherapist from Dr. Kanna Management Center. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்கார் தெரப்பி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சார். ஸோ இது இருக்க ஃபிசியோதெரபி எக்யூப்மெண்ட்லேயே இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் தெரப்பி அண்ட் மோஸ்ட் யூஸ் எக்யூப் பண்ணுற தெரப்பி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஷண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி யூஸ் ஆகும்னா, பேஷண்ட்டோட ஃபஸ்ட்டு பெயின் ரிலீஃப் குறைக்கும். எங்கே பெயின் இருக்குது, இப்போ மசிலில் பெயின் இருக்குன்னா பேஷண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக மசில் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா மைல்டு ஹீட் மட்டும் தான் பேஷண்டால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹீட் கொடுக்கும்போது மசில்க்கு ரிலாக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பெயின் ரிலீஃப் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே போல் நியூ செல்ஸை க்ரோத் பண்ணும். நியூ செல்ஸ் க்ரோத் ஆகிறதுனால பழைய செல்ஸ் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நியூ செல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல. சப்போஸ் ஒரு பாயிண்ட் தான் அந்த நியூ செல்ஸ் வந்து நியூ ரீஜெனரேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம்னா வித்தின் 3 to 4 செஷன்ஸ்லேயே நம்மளால வந்து பேஷண்ட்டோட ஃபீல் 50 to 60% நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். அதே போல் தெரப்பி கொடுத்து முடிக்கும் போது பேஷண்டால பெயின் ஃப்ரீயாக இருக்க முடியும், பேக் டு நார்மல் லைஃபை கொண்டு வர முடியும் வித்தின் 10 days. எப்படின்னா பேஷண்டோட ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிக்கும் போது பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களோட பேஷண்ட் வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வித்தின் 10 days ரெக்கவரி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெக்கார் தெரப்பியோட அட்வான்ஸ் அப்படின்னா பேஷண்ட்ல 100 பேஷண்ட்ல 98 பேர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பேஷண்ட்க்கு வந்து பெயின் வந்து குறைய நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதே போல் மற்ற எல்லா ட்ரெடிஷ்னல் அல்ட்ராசவுண்ட், ஐஎஃப்டி இந்த தெரப்பி எல்லாம் நமக்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 6 times ஃபாஸ்டராக பெயின் கொடுக்கும். அதே போல் 97% ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் இதை வச்சு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்க பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் டே 1 கொடுக்கும்போதே பேஷண்ட் வந்து பெயின் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈஸியாக அவங்களோட பேக் டு நார்மல் லைஃப் கொண்டு வர முடியும். ஆனால் அதே போல் இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா, நாள்பட்ட மூட்டு வலி இருக்க பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம், தோள்பட்ட வலி இருக்க பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயால் கஷ்டப்படுற பேஷண்ட்ஸுக்கு வந்து தோள்பட்ட வலி இருக்கும். அதே போல் நர்வ் பெயின் இருக்கும், அந்த பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். அதே போல் பாதம் வச்ச பேஷண்ட்ஸுக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க பேக் டு கேம் ஈஸியாக சீக்கிரமாக கொண்டு வர முடியும் இந்த தெரப்பி கொடுக்க மூலிமா. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது மற்ற தெரப்பிஸ் கம்பேர் பண்ணும்போது மோர் டெப்த்தாக போகிறதுனால இதோட பெயினிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரொம்ப நாள் தேவைப்படாது. ஒரு 3 to 4 செஷன்ஸ்லேயே பேஷண்ட்ஸ் வந்து அப் டு 90% ரெக்கவரி கொடுக்க முடியும். தேங்க்ஸ் லோகேஷ். சார் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன இது, இப்போ இவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் நீங்கள் அந்த மெஷின் கொஞ்சம் காமிங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிசியோதெரப்பி சென்டர் அப்படின்னு போனீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். டாக்டரோட அவரோட ப்ரெசன்டேஷனில் காமிச்சார்ல ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய அவைலபிள் இருக்கு, ஓகேங்களா. பட் இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அவைலபிள் ஒன்லி இங்கே இந்தியாவிலேயே இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இங்கே அவைலபிள் இருக்கு ஆக்சுவலாக. இதனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கொடுக்குற பிசியோதெரப்பி அதை விட இது வந்து இதனோட எஃபெக்ட் இது எந்த அளவுக்கு உள்ள போகுன்றதும் ஒரு விஷயம் இருக்கு. அடிஷ்னலா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த செல் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வலி வருது, அதுக்கு காரணம் முதல்ல உங்களோட அந்த செல் அங்க இருக்கிற அந்த மசில்ல இருக்கிற அந்த செல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். அதை புதுப்பிக்கிறதும் இதனோட வேலை பண்ணும். இது ஜஸ்ட் அந்த பெயினை மட்டும் கட் பண்றது கிடையாது, அந்த இடத்துல இருக்கிற செல்ஸையும் வந்து அதுக்குள்ள போய் அந்த செல்லையும் வந்து ரீக்ரோத், அதாவது எப்படி சொல்ற புதுப்பிக்கிற வேலையும் பண்ணும். அதுதான் இந்த மிஷினோட அட்வான்டேஜ், ஓகேங்களா. இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியா ட்ரீட் பண்ண முடியும். அதுதான் அவர் இப்ப நான் உங்கள் சார்பா சில விஷயங்களை வந்து நான் லோகேஷ் கிட்டையும் கேட்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். லோகேஷ், இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் லோகேஷ், எனக்கு அஸ் அ காமன் பப்ளிக் அவங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு சின்ன இது எனக்கு என்னன்னா, இப்போ அட்வான்ஸ்டு மிஷின் சொல்லும் போது எந்த வகையில் அட்வான்ஸ்? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல இதுவும் எலக்ட்ரிக்கல், இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ வந்து சாட்ல கூட பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் திஸ் மிஷின், ஹீட் ஆர் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு கேக்குறாரு. சோ எது இதுல நீங்க சொல்லுங்க. So this is not an electrical machine, sir. So type of electric current வந்து
எனர்ஜியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு உங்க அந்த பேஷண்டோட பெயின் டிஷ்யூல டெலிவரி ஆகும் சார். ஸோ மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிடையாது. இது வந்து நேச்சுரலா ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீட் மெக்கானிசம் தான் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்க அல்ட்ராசவுண்ட்க்கோ இல்ல லேசருக்கோ இருக்கும்போது இவ்வளோ டெப்தா பென்ட்ரேட் ஆகாது. உங்களோட மசில் லேயர் வரைக்கும் தான் இருக்கும். பட் Okay. டெக்கார்ட் தெரபி பொறுத்த வரைக்கும் உங்களோட நர்வ்ஸும் உங்களோட போன்ஸ் வரைக்குமே பென்ட்ரேட் பண்ண முடியும் சார். ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ வந்து இதனோட டெப்த் இது அது ஏதாவது ஒரு ஆமா. இது சொல்ல முடியுமா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு? ஒரு ஒரு நார்மலா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சயாட்டிக்கா ஒரு நாள்பட்ட முதுகுவலினால சயாட்டிக்கா கால் ஃபுல்லா வலி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் யூஸ்வலா. ஸோ Okay. அந்த பேஷண்ட்ஸ்லாம் நீங்க அல்ட்ராசவுண்டோ லேசர் தெரப்பியோ கொடுத்தீங்கன்னா உங்களால பெயினை குணப்படுத்தவே முடியாது. பட் Okay. இந்த டெக்கார்ட் தெரப்பி கொடுக்கும்போது டே 1லயே பேஷண்ட்க்கு வந்து ஃபீல் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஸோ டெய்லி கொடுக்க பேஷண்ட் ஒரு 6 to 7 டேஸ்ல பெயின் ரிலீஃப் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி கூட அவாய்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, சர்ஜரி கூட உங்களால பண்ண முடியும்ன்றீங்க. ஆமா ஓகே. சார். சர்ஜரி இது பண்ண முடியுமா இதுல? ஆமா அவாய்ட் சார். பண்ண அவாய்ட் பண்ண முடியும் சார். ஒரு எந்த பேஷண்டோட condition? கண்டிஷனை பொறுத்து சார். எந்தெந்த பேஷண்டோட கண்டிஷன் கண்டிஷனை பொறுத்து. சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம்? சயாட்டிக்கா பேஷண்ட்ஸ்க்கும் சர்ஜரி கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும் சார். அதே சமயம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் அவாய்ட் பண்ண முடியும் சார். பட் எல்லாமே ஒரு அசஸ் பண்ணி பேஷண்டோட கம்ஃபர்டபுள் இருந்தா அது ரொம்ப கிரேட் அது நிறைய கிரேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ வித்தின் கிரேட் லெவலுக்குள்ள இருந்தாங்கன்னா பண்ண முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கிரேட் 1, 2, 3, 4ன்னு இருக்கு. 3க்குள்ள வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ட்ரீட் பண்ணி சரி பண்ண முடியும் சார். கிரேட் 4 வரைக்கும் போயிடுச்சுன்னா பேஷண்ட்க்கு வந்து கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ற மாதிரி இருக்கு சார். டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்டோட டிஸ்க பொறுத்து சார். நார்மலா நாம இந்த லோபக் பெயின் ஏன்னா சார் இந்த ஆடியோ லோபக் பெயின் சார் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா மிஸ்டர் செல்வா? ப்ளீஸ் மைக்கு கொஞ்சம். தேங்க்யூ. லோகேஷ், இப்போ ஒரு சின்ன இதுதான். இப்போ லோபக் பெயின் அப்படின்னா எத்தனை இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும்? ஸோ யூஸ்வலா மசில் பெயின்னா வித்தின் 2 to 3 செஷன்ஸ்லேயே நல்லா ரிலீஃப் இருக்கும் சார். பேஷண்ட் 90 to 90% ரிலாக்ஸ் ஆவாங்க. இஃப் Okay. நர்வ் பெயின்னா ஷியோரா 7 to 8 செஷன் எடுக்கும்போது பேஷண்ட் ஃபீல் வந்து 90 to 9% பெட்டரா இருப்பாங்க. அந்த ரிமைனிங் 5 to 10% பார்த்தீங்கன்னா பேஷண்டோட ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகாலை பொறுத்து கியூர் ஆகும் சார். ஸோ பேஷண்ட் Okay. வந்து ஒரு 6 to 7 செஷன் எனஃப் சார். ஓகே, இப்போ நீங்க சொன்ன விஷயம் மசிலுக்கு வந்து ஒரு 2-3 தடவை வந்தா போதும். பட் ஆமா. நெர்வு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த நெர்வு டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ நிறைய ஆமா. குரூப்லயும் அதே மாதிரி கேக்குறாங்க. அந்த ஆமா மாதிரி சார். கண்டிஷனுக்கு இது வந்து நீங்க சொல்ற மாதிரினா ஒரு 7-8 முறை வரும்போது சரியாகுமா? சரி ஆகும் சார். நர்வ் இரிட்டேஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கூட சரியாகும். ஆ. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா நம்ம பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரூட் காஸ் சார். அதாவது லோ பேக் ரீஜன்ல வந்து எந்த ரூட்ல பெயின் இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ரூட் காஸ் கொடுப்போம். அது வந்து ரூட் காஸ் சரி பண்றதுக்காக. அதே போல சிம்டமேட்டிக்கா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த நர்வ் சப்ளை ஆகுதோ அந்த ஏரியா ஃபுல்லா கொடுக்கும்போது சிம்டமேட்டிக்காவும் குறையும், ரூட் காசும் குறையறதுனால பேஷண்ட் வந்து பேஷண்ட் ஃபீல் பெட்டரா தான் சார் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே, அக்செப்ட் பண்றது. பட் எனக்கு என்னன்னா இப்போ இது பண்ணும்போது அந்த டிஸ்க் பல்ஜோ எரினேஷனோ கம்ப்ளீட்டா சரியாயிடுமா? ஸோ டிஸ்க் பல்ஜ் ஒன்ஸ் ஹெர்னியேட் ஆயிடுச்சுன்னா அது ஹெர்னியேட் ஆனது தான் சார். ஸோ அது வந்து நர்வ் இரிட்டேட் பண்ணாம இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நர்வ் இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாம் சார் நர்வ். ஓகே, பட் இந்த மெஷின் எப்படி அங்க ஒர்க் ஆகும் உங்களுக்கு? ஸோ இந்த மிஷின் அங்க எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நர்வ் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் சார். அதே போல டிஸ்க் பல்ஜ்ல வந்து ஷ்ரங்கன் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பாயிண்ட்ல மட்டும். ஸோ அதன் மூலயமா வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் கம்மியாகும், உங்களோட மூவ்மெண்ட்டும் ஃப்ரீ ஆகும் சார். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சொல்லுங்க. அதாவது என்னன்னா இந்த மெஷின் வந்து எல்லா லோ பேக் பெயின், அதாவது டிஸ்க், ஸ்பாண்டிலோசிஸ், நர்வ் கம்ப்ரெஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளால ட்ரீட் பண்ண முடியுமா? எல்லா கண்டிஷனுமே ட்ரீட் பண்ணலாம் சார். பட் வித்தின் அ ரேஞ்ச் சார். ஒரு கிரேட் லெவல் வரைக்கும் தான் சார். ஸோ ஸ்பாண்டிலோசிஸ் கூட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணலாம் சார். ஃப்ராக்சர் பேஷண்ட்ஸ் கூட ஈவன் ஃப்ராக்சர் பேஷண்ட்ஸ் கூட இதில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார். ஸோ ஃப்ராக்சர் வந்து ஃபாஸ்டரா ஹீல் ஆகும் கம்பேரிட்டிவ்லி நார்மலா விடுறத விட சார். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் லோகேஷ். தேங்க்யூ. Thank you. மேபி ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா அவங்க சைட்ல இருந்து நம்ம Sure. பிரசன்டேஷன் முடிச்ச உடனே அவங்க வந்து நீங்க கேள்வி கேட்கலாம். he will explain again. தெரப்பி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உள்ள போய் டெப்தா பெனிட்ரேட் ஆகும். ஸோ அப்படி பெனிட்ரேட் ஆகும்போது அங்க இருக்க மசில வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல சுற்றி இருக்க வலியை வந்து கம்மி பண்ணி அங்க வந்து ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அட்வான்டேஜஸ்: இமிடியேட் பெயின் ரிலீஃப், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த பல்ஸ்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலும் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து உள்ள டீப்பா பெனிட்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும் பேஷண்ட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து
பிளஸ் மேலே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வேற ஏதாவது ஐஎஃப்பி, அல்ட்ராசவுண்ட், ஆக்ஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 10 days கொடுக்குறோம் அப்படின்னா தான் அந்த நல்ல ரிலீஃப் கிடைக்கும், ஃபுல் ரிலீஃப். பட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம 1 or 2 days கொடுத்தாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பேஷண்ட்க்கு, இமீடியட்டா நல்லா வந்து பெயின் கொடுக்கும். ஸோ சூப்பர் இண்டக்டிவ் சிஸ்டம் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஏதாவது ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். ஜாயிண்ட் ரிலேட்டட் பெயின் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஏதாவது ஷோல்டர் பெயின் இல்லை வந்து முட்டு வலி அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் மசிலில் வந்து வீக்காக இருக்குன்னா அந்த பேஷண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா மசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். யூரினரி இன்கான்டினன்ஸ் பேஷண்ட், அதாவது யூரின் லீக்கேஜ் இருக்க பேஷண்ட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. லோகேஷ், ஒரு சின்ன சொல்லுங்க சார். தீபிகா லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். யா, இப்போ இன்னொரு விஷயம் நீங்க பேசுனீங்க. இப்போ இந்த இன்னொரு மிஷினை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி மிஷின் வந்து ஃப்ராக்சருக்கு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? பிராக்டிஸ் வந்து ஹீலிங் வந்து ஃபாஸ்டரா இருக்கும் சார். இந்த மிஷின் நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம அங்க பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டெப்தா பெனிட்ரேட் ஆகும்போது அந்த ஹீலிங் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்சர் வந்து ஃபாஸ்டரா வந்து ஹீல் ஆகும். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணால் ஃபிசிக்கல் தெரப்பி பண்ணும்போது இந்த மாதிரி லேட்டஸ்ட் மிஷினில் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்ல சார், இந்த மிஷின் இப்போ நம்ம இது கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஸோ ஏதாவது மெட்டல் இம்ப்ளான்ஸ் அந்த டைம்ல மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க மெட்டல் இம்ப்ளான்ட் சொல்றது வந்து என்ன மாதிரி? இப்ப பிளேட் வைக்கறாங்களா அந்த மாதிரியா? சர்ஜரி பண்ணிட்டு அந்த இடத்துல பிளேட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் மா. அதாவது பெயின் அதாவது இருக்குமா? இப்போ நீங்க இந்த மாதிரி ஹீட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பெயின் ஏதாவது? இது கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹீட் தெரியாது, ஒரு வைப்ரேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ பட் இதுல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து பெயின்ல எதுவும் இருக்காது, ரிலாக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ மசில வந்து அது கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது ஸோ ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனோட அந்த பெயினும் ரெடியூஸ் ஆகி அவங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சார் ஏதாவது அங்க நர்வ் இரிட்டேஷன் இருந்தாலும் அந்த நர்வ் இரிட்டேஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஒன் மோர் கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து நாங்க இந்த மெஷினை வந்து மற்ற மெடிசனோ எக்ஸசைஸ் இதோட எடுக்கலாமா இல்ல தனியா தான் எடுக்கணுமா? மெடிகேஷனும் எடுத்துட்டா அது வந்து ஒரு காம்பினேஷனா இருக்கும் சார். இல்ல நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் தனியா எடுத்துக்கிட்டாலும் நல்ல எஃபெக்ட் இருக்கு சார். ஒரு சில பேஷண்ட் வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் L4 to L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்க பேஷண்ட்க்கு நாங்க கொடுத்துருக்கோம் ட்ரீட்மெண்ட். ஸோ ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், அதாவது பட்டக்ல இருந்து கண்டக்ட் சதை வரைக்கும் பெயின் ரேடியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்க்கு நம்னஸும் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நாங்க கொடுத்து ஒரு 10 days வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10 daysல வந்து பேஷண்ட் வந்து ஒரு 90% வரைக்கும் பெயின் வந்து ரிலீவ் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணி அவங்கள வந்து ஃபுல்லா ரெக்கவர் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம அடுத்த மெயினா இன்னொரு விஷயம் டாக்டர் பேசினார் ஆக்சுவலா. அதாவது சர்ஜரி இல்லாம பண்ணும்போது இந்த பிசிக்கல் தெரப்பி மற்ற எக்ஸசைஸ் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு. அப்போ பிரேஸ் நார்மலா நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரேஸ் போடுவோம். அதாவது லம்பார் பெல்ட், லம்பார் இது எல்லாம் இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா எல்லாமே கடையிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னா எப்படி கரெக்டான பிரேஸ் போடணும் அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். டாக்டர், வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் ஐ வில் ஷோ த ப்ரெசன்டேஷன் டு எவ்ரிஒன். ஸோ இப்போ பிரேஸ் வந்து லோ பேக் பெயின்ல எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? அதாவது நம்ம டாக்டர் பேசும்போது மோஸ்ட்லி இப்போ நாம பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம கன்சர்வேட்டிவா யூஸ் பண்றது. இப்போ இந்த மாதிரி பிரேஸ்லாம் வந்து நீங்க நார்மலா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிரேஸ் போடுறத பார்த்துருப்பீங்க. ஸோ
ஸோ எந்த மாதிரி பிரேஸ் முதல்ல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன இது விளக்கம் மட்டும்தான் இது. இப்போ பிரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள ஆப்ரேட் பண்ணி போடாம வெளியிலேயே போடுறது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு சர்ஜரிக்கு அப்புறம் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பிரேஸ் இருக்கும். இல்ல வெறும் பெயின் வலி மட்டும் இருக்கு அதை குறைக்கிறதுக்கான ஒரு பிரேஸ். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவா யூஸ் பண்றது. So, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேசஸ் வருது. அதாவது இது எதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்து நீங்க அதை எப்படி வாங்குறீங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம இந்த மாதிரி பிரேஸ் யூஸ் பண்றது ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரியான விளைவுகள் ஆகும். ஏன் பிரேஸ் போடணும் அப்படின்னு சப்போர்ட் பெயின் ரிலீஃப் உங்கள் மசில், அதாவது இப்ப டாக்டர் பேசுறது நிறைய யோகா ட்ரைனிங் மசில், அதாவது வந்து இந்த சதைகள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான காரணம். அதை வந்து கரெக்டா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. அதே மாதிரி சில வயசானவங்க கொஞ்சம் குனிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களோட போஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நேரா நிக்கிறதுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டா நிக்கிறது நடக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் அ ஃபங்க்ஷன் அவங்களோட டெய்லி வேலைகள். நீங்க ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா உங்களால வேலை செய்ய முடியும். அப்ப இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வேலைக்கு நல்லா பார்க்கறதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா நிறைய பேர் பிரேஸ் போட்டிருப்பாங்க. இது கரெக்டா ஒர்க் ஆகுதா முதல்ல அப்படின்றத நீங்க ஒரு சின்ன புரிதலுக்காக தான் இந்த பிரசன்டேஷன். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ் போடும்போது என்ன பண்ணுவோம்னா ஒன்று டைட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். இப்போ நீங்க கொஞ்சம் உட்காடுறீங்க எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களால அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. அப்ப என்ன ஆகும் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். உங்களால ஒரு குனிஞ்சு கிணிஞ்சு எழுந்து பண்றத அந்த மாதிரி வேலைகளையும் பண்ணாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் உங்களோட மூவ்மெண்ட்டை. அப்புறம் இன்னொரு விஷயம் மெயினான காரணம் மோஸ்ட்லி இந்த பெயின் வர்றதுக்கு ஒரு செகண்டரி பெயின் சொல்லுவாங்க. அதாவது முதல் காரணம் வந்து உள்ள இருக்கிற ப்ராப்ளம். அது 3 விஷயத்துல வரலாம். ஒண்ணு எலும்பு, இல்ல நரம்புகள் சார்ந்தோ, அதுக்கு அடுத்தது 3வது மசில் சார்ந்து. ஸோ இந்த மசில் சார்ந்து வரும்போது என்ன ஆகுன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டைட் ஆகும் அந்த இடத்துல. அப்போ நீங்க அந்த மசில்ல வந்து நீங்க ரிலாக்ஸ் தான் பண்ணணும். பட் நாம போடுற இந்த நார்மலான லம்பார் சப்போர்ட் இந்த பிரேஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா பேக் பிரேசஸ் நீங்க டைட் பண்ணிடுறீங்க ரொம்ப. ஒரு இடத்த மூவ் பண்ணாம ஆக்கிடுவீங்க. அந்த மாதிரி மூவ் பண்ணாம ஒரு மசில் இருந்தாலே அது வீக் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு மசிலை வந்து நீங்க வந்து இயங்காமே இருக்கிறது நல்லது கிடையாது. அதனாலதான் இந்த பிசிக்கல் தெரப்பிலையோ மற்ற எல்லா இடத்துலயுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ற கூட என்ன சொல்லுவாங்கன்னா வார்ம் அப் பண்ணுங்க, உங்களோட மசிலை வந்து நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மெயினான முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு இது ஒரு இடத்துல அந்த பேக் பெயின் அப்படின்ற அந்த ஸ்பைனுக்கு இந்த L4 to L5 அந்த ஏரியால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். பட் நாம என்ன பண்றோம் அந்த இடத்துல வந்து டைட் பண்ணிடுறோம் பிரேஸ் வச்சு. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ பிரேஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்எலாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மெட்டீரியல் வந்து உங்களை நல்லா வந்து கம்ஃபர்ட்டா ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். அதே சமயத்துல உங்களை மூவ் பண்ணவும் விடணும். ஓவர் எ பீரியட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு. அது வந்து எலாஸ்டிக்கா இருந்தா அந்த உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட இந்த லம்பார் ஏரியா லோடோசிஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த L4 L1 to L5 வரைக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க கொடுக்குற பிரேஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். பட் நம்ம மோஸ்ட்லி சில பிரேசஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. என்ன ஆகும் அப்ப கேப் இருக்கும். இது எஸ்பெஷலி ஃப்ராக்சர் மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா வந்து கரெக்டான பிரேஸ் போடும்போது அந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கும். ஒரு அலுமினியமோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல போய் கரெக்டா ஃபிட் ஆகாது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நம்பர் பிரேஸ் போடும்போது மேல இடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு உட்காரும் போது உட்கார முடியாது. அதே மாதிரி அந்த கரெக்டா வந்து டைட்டான மசில் ரிலாக்ஸ் பண்றதுக்கான டெக்னிக் இருக்கு. அந்த அந்த மாதிரி பிரேஸ் தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா அந்த டைட்டான மசில் ரிலாக்ஸ் பண்ணும். அப்பதான் உங்களால கரெக்டா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி பிரேசஸ்லாம் என்ன எப்படி இருக்கும்னா போட்டுட்டு நீங்க மேல ட்ரெஸ் போட்டுக்க முடியும். சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பிரேஸ் போடுறதுக்கு நல்லா வெளில போனா இதுவா இருக்கும் அப்படின்றது. இப்போ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இதை போட்டுட்டு மேல ட்ரெஸ் போட முடியும் ஈஸியா. ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு சின்ன வீடியோ
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க எந்த இடத்துல மசில் வந்து உங்களுக்கு டைட்டா இருக்கு, பெயின் இருக்கோ அந்த இடத்துல ரைட் லெஃப்ட் பண்ணும்போது உங்களால உணர முடியும். நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உட்காருறது, எழுந்துறது எல்லாமே. அந்த மாதிரி பிரேஸ் தான் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போட்டுட்டு உங்களால வெளியில நார்மல் வேலையை பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த அட்வான்டேஜ். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு சப்போஸ் சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரேஸை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீயா ட்ரையல் கூட நாங்க கொடுக்க ரெடி. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ட்ரையலுக்கான ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதுல நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே வந்து வீடு தேடி வந்து உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க. இது தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நவ் லெட் அஸ் கோ டு தி ப்ரெசன்டேஷன் நவ். I think already we have completed the presentation. Now let us go for நம்ம இப்போ அடுத்தது வந்து ஒரு கேள்வி பதிலுக்கு போகலாம். Rogan, am I audible now properly? Yes, sir. Yeah, thank you. Sir, now let us move to the question and answer. இப்போ உங்க டாக்டர் கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா சில பேர் ஆல்ரெடி கொஞ்சம் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க நான் ஒவ்வொருத்தரா உங்களை அலோவ் பண்றேன். நீங்க டாக்டர் கிட்ட தெளிவா கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இல்லாம சுருக்கமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ரமேஷ் கைலாசம் நீங்க லைன்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சார் மிஸ்டர் ரமேஷ் கைலாசம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சார் நெக்ஸ்ட் மிஸ்டர் ஆல்பா சார் பேசலாம் சார். நீங்க பேசுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். பேசலாம் சார். நீங்க உங்க வாய்ஸ் கேக்குது, பேசலாம். Okay, so there is a network connectivity issue, I think, sir. We'll move to the next one, sir. Mr. Actually name வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆல்பா ஸ்விட்ச் கியர் பிரைவேட் லிமிடெட். I think அவர் லைன்ல இருக்காரு. நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க மைக் ஆல்ரெடி அன்மியூட் பண்ணிருக்கோம். லேட்டா அவங்கள டைப் பண்ண சொல்லி நீங்க பேசுறீங்களா? உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலன்னா நீங்க டாப்ல ஒரு மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க பேசலாம். சார் மிஸ் ஆல்பா ஸ்விட்ச் கியர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரு. நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மைக் ஆஃப் ஆயிருக்கு உங்களோடது. ஓகே சார், we'll go to the next. திருமால் நீங்க பேசுங்க. L4, L5, S1 problem. I will take physiotherapy treatment from Tiruvannamalai Shivam Therapy. சொல்லுங்க சார். பேசலாம் சார். நீங்க பேசுங்க சார். I take treatment, sir. சொல்லுங்க. Now small pain is coming back. Then நான் ஃபர்தரா என்ன பண்ணணும் சார்? நான் இல்ல இப்போ உங்களுக்கு பெயின் வந்து பேக்ல மட்டும் தான் இருக்கா, கால்ல இருக்கா? சார் கால்ல இருந்தது ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. ஓகே. அது ரெக்கவரி ஆயிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேக்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்கு சார். சரி, அது பேக்ல மட்டும் இருக்குன்னா நீங்க அந்த கொஞ்சம் பேக் எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. உங்களை அசஸ் பண்ணிட்டு எக்சர்சைஸ் வீட்ல செய்ய சொல்லி சொன்னாருங்க சார். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது அப்பப்ப அந்த அங்க இருக்கிற என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதையும் ஒரு வீக்லி 1 or 2 days நீங்க போய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹலோ tell me sir. அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நீங்க ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டையும் போய் பாருங்க சார். ஏன்னா அந்த முதுகு வலி, இந்த லெக் பெயின்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். இந்த ஒரு விசிட்ல 2 விசிட்ல சரியாயிடும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டியது அப்படி இருக்காது. ஒரு தடவை நமக்கு பேக் பெயின் வருது, லெக் பெயின் வருதுன்னா அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு பீரியாடிக்கலா அந்த டாக்டர் விசிட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது ஃபர்தரா ப்ராக்ரஸும் ஆகாது, ரெக்கரன்ஸும் வராது. பெயின் எதனால பெயின் வருதுங்கிறது அந்த பெத்தாலஜி அந்த ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்த்து அவர் நீங்க கரெக்டான ப்ரோக்ராம்ல இருக்கீங்களா இல்லைன்னா அவர் மானிட்டர் பண்ணுவார். அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 3 days 4 days பேக் நான் வந்து அவர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கேன். அவர் எனக்கு
அவர் எனக்கு குடுத்த இது மெசேஜ வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து இருந்த ப்ராப்ளத்துல கால் நடக்க முடியாம இருந்தது. நடக்க வச்சு அனுப்பிச்சாருங்க. ஆ. பட் இப்போ வந்து கொஞ்சம் இருக்கிற பெயின் வந்து பேக் பெயின் மட்டும் இருக்கு சார். அதான் நீங்க அந்த பேக் பெயின் இருக்குன்னா, நீங்க சில சமயம் அந்த எக்சர்சைஸ் ரெகுலரா பண்றீங்கன்னா, நீங்க சார். பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெல்ட் யூஸ் வெறும் பண்ணிட்டு பெல்ட் இருக்கேன் சார். அதே பெல்ட் மட்டுமே யூஸ் பண்ணா நடக்கும்போதும், உட்காரும்போதும் பெல்ட் யூஸ் பண்ணுங்க. படுக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டாருங்க சார். அதான். அது 2வது நீங்க பெல்ட் யூஸ் பண்றீங்கன்னா, எக்சர்சைஸும் பண்ணிட்டு இருக்கணும். இல்லாட்டா மசில்ஸ் வீக் ஆயிரும். சோ சார். இது ஸ்லோவா செட்டில் ஆயிரும். இப்ப எவ்வளவு நாள் சார் இருக்கு உங்களுக்கு? 1 மந்த் சார். நவ் ஐ வில் ஆ டேக் மை 1 மந்த். ட்ரீட்மெண்ட் டேக் 2 ட்ரீட்மெண்ட் 1 மந்த் சார். ஆ. எனக்கு இது வந்து ஒரு 1 இயர் அப்பப்போ வரும், போகும். நான் நார்மலா ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே இதாயிடுச்சுங்க. இது குறைஞ்சிரும். இதுவும் குறைஞ்சிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் சரியாயிரும். சிவியரா பெயின் வந்த பிறகு தான் சார் பிசியோதெரபிக்கே போனேன் நானு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த பிறகு வந்து ஆர்த்தோ அண்ட் நியூரோ சர்ஜன் 2 பேருமே வந்து சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார். பட் எனக்கு ம், சர்ஜரி ம், ம். பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் சார். 1 மந்த் எடுத்துக்கிட்டேன். ம், ம், ம். இல்ல இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ட்ரீட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு தான். உங்க எம்ஆர்ஐக்கோ இல்ல ஃபிலிம் எக்ஸ்ரேவுக்கோ கிடையாது. நீங்க சார் கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா, எந்த ரெஜிமென்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் கோகுலம், பிகே கோகுலம் சார், நீங்க பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஹலோ. சார் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. மேல மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகே. பேசுங்க. இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. கேக்குது சார், நீங்க கேக்குது. பேசுங்க. சொல்லுங்க. எனக்கு பேசுங்க. நான் ஐ ஆம் நியரிங் 70. ம். எனக்கு வந்து இதுவரைக்கும் பேக் பெயின்ங்கிறது இது லைஃப்ல வந்ததில்ல. ஒரு 2 ம். மந்த் பேக் வந்தது. அது ம். லோ பேக் பெயின் ஃபர்ஸ்ட் இனிஷியலி. ம், ம், ம். அப்புறம் இது கண் இங்கிலீஷ் ஐ ஐஎஃப்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆ, ஆ. அந்த தெரப்பி இருந்தாங்க. பட் ஆல்ரெடி எனக்கு நீ பெயின் இருந்தது. நீ ம். பெயினுக்கு இந்த ஆயுஷ் ஆத்தோன்னு சொல்லி ஒரு அது வர்மா டெக்னிக் மசாஜ் ஓஹோ. அது எடுத்துக்கிட்டேன். ம், ம், அதே ம். மாதிரி இந்த பேக் பெயினுக்கும் போனேன். லோ பேக் ம், பெயின் ம். வந்து அப்புறம் தை பெயினா பட்டக்ஸ் பெயினா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் தை பெயினா ஆகி இப்போ லெக் பெயினா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்குது. ம்ஹ்ம். ஸோ ம்ஹ்ம். கடைசியில் பார்த்தா டிஸ்க் வெளியே வந்திருக்குன்னு சொன்னாங்க. ம்ஹ்ஹ்ம். L4 L5 டிஸ்க் எம்ஆர்ஐல. சரி. ஸோ இப்போ ம்ஹ்ம். எனக்கு இது வந்து இந்த ராங் தெரப்பினால மசாஜ்னால இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஆ எ எக்ஸாக்ட்லி எனக்கு சொல்ல பட் எப்பயுமே மசாஜ்ல வந்து யூசுவலா வராது. மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. சில சமயம் உடம்ப அப்படி இப்படி திருப்புற மாரி. அந்த மாரி ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணா வந்திருக்கலாம். வெறும் மசாஜ்ல மசாஜ்ல வந்து ஃபோர்ஸ் உண்டு. ஒரு ஏன்னா எனக்கு அழுத்துவாங்க. தெரியல. அது எனக்கு வர்மத்த பத்தி தெரியாது. பட் ம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மோசமாச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மேபி அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கலாம். எந்த ரிமார்க் அது அதுக்கப்புறம் தான் மோசமாகும். இது சாதாரண பெயினா இருந்தது. அன்டாலரபிள் ம்ஹ்ம். பெயினா மாறிச்சு. ஆமா. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா, டாக்டர் வந்து இது சர்ஜரி கேஸு. உங்க ம். எக்ஸ்ரே வந்து கிரேட் 1 லிஸ்தெசிஸ் ம், அண்ட் ம், ம், ம். அது எம்ஆர்ஐ வந்து கெனால் ஸ்டெனோசிஸ் வித் லிஸ்தெசிஸ்ன்னு சொல்லி ரிமார்க்கு. அதனால டிஎல்ஐ ம்ஹ்ம். சொல்லி அவர் சர்ஜரி சஜஸ்ட் பண்றாரு. ஒண்ணு ம், ம். பிஃபோர் தட் ம். பிசியோதெரபி சில இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். ம், ஸோ ம், அது ம், ம். அது பிசியோதெரபி ஒரு 3 வீக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ரிலீஃப் ம், இல்லாட்டா சர்ஜரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ம்ஹ்ம். பிசியோதெரபியோட சிம்பிள் பிசியோதெரபிஸ்ட் தான் தெரபி தான் ம், சொல்லியிருக்காரு. பட் ஹவு ஃபார் ஐ ம், ம். வில் கெட் ரிசல்ட்ன்னு எனக்கு கொஞ்சம் ஒரியடா இருக்குது. ஸோ இல்ல, எனிவே இல்ல. ஆமா. இல்ல. நீங்க ஒண்ணும் பெருசா பயந்துக்க வேணாம். இந்த மாரி பெயின் கூட 80% இந்த பிசியோதெரபி, மெடிசின்ஸ், ரெஸ்ட்லயே சரியாகும். ஒரு ம். 20% பீப்பிள் தான் சர்ஜரில லேண்ட் ஆவாங்க. ஸோ அதனால ஆமாங்க. அவர் சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 3 வீக்ஸ் கழிச்சு நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க நல்லா இருந்தா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டியது. டாக்டர் இன்னொன்னு சொன்னாரு. ம். அந்த ஸ்பேஸ் வந்து 10 எம்எம்ல கம்மியா இருந்தா ப்ராப்ளம். எங்களுக்கு வந்து 6 எம்எம் தான் இருக்குது. ம், ம், ம். அவைலபிள் ஸ்பேஸ் ம், 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 நர்வ். ம். அதனால நீங்க சர்ஜரி கேஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. ஸோ இது இல்ல வந்து அதான் நீங்க சர்ஜரி. உங்களுக்கு இந்த இது ஒரே நாள்ல வந்திருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி ம். ப்ரொலாங்டா வந்திருக்கும். பட் அந்த 3 ஆமா. வீக்ஸ் டைம் குடுத்திருக்காரு இல்லீங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத நீங்க நல்லா இருந்தா அவர் சர்ஜரி பண்ண மாட்டார்.
அப்படியா? உங்களுக்கு சரி. அந்த லெக் பெயின் போயிடுச்சு, பேக் பெயின் போயிடுச்சுன்னா அவர் சர்ஜரி பண்ண மாட்டார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸா எடுக்கிறேன். அஃப்கோர்ஸ் பெயின் கில்லர் டேப்லெட் குடுத்திருக்கிறாரு. இப்ப சுத்தமா பெயின் இல்லாம இருக்கிறேன். பட் அந்த ம், ம். டேப்லெட் நிறுத்தினா தான் தெரியும். இல்லையா? அதான் நமக்கு அதனால தான் அந்த 3 வீக்ஸ் டைம் சொல்றது அதுக்கு தான். நீங்க அதுல சரியானா உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படாது. ரைட் சார். டிஎல்ஐஎஃப் எனக்கு சொல்லியிருக்கிறாரு டாக்டர். இல்ல அதான். அந்த ஃபியூஷன் தான் அது. அத நீங்க ஸோ வந்து நீங்க உங்களுக்கு சிம்ப்டமேட்டிக் ரிலீஃப் இருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க யாரும். தேங்க் யூ. அந்த சர்ஜரி பத்தி நெக்ஸ்ட் வெபினார் எப்போ எதிர்பார்க்கலாம்? சொன்னீங்க இடையில. சர்ஜரி பத்தி தனியா. அது நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். இது ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும். சோ அது எப்பன்னு ஐ இந்த அம் டேட் இன்ட்ரெஸ்டட். மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஐ அம் சார் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு எனக்கு வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணனால ஐ அம் குவைட் இன்ட்ரெஸ்டட். சார் இல்ல உங்களுக்கு சொல்லுவோம் நாங்க. இன்ஃபார்ம் சார் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது சார் சாரி டு இன்டரப்ட் யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னோட பர்சனல் நம்பருக்கு நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேபி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஓகே ப்ளீஸ். ஏன்னா இப்ப தேங்க் நாம பேசுற விஷயம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு நான் சர்ஜிக்கலா மெயினா அது எல்லாருக்கும் சர்ஜரி தேவைப்படாது. எங்கேயாவது ஓகே தேவைப்படும் போது மட்டும்தான் அது வந்து என்ன வேணுமோ அதை நான் பர்சனலா உங்களுக்கு பண்ணித்தரேன். ப்ளீஸ் சார். ஓகே தேங்க் யூ. தேங்க்யூ சார். சார் பேசலாமா? சார் பேசுங்க சார். சொல்லுங்க. மிஸ்டர் ரமேஷ் கைலாசம் நீங்க சொல்லுங்க. பேசுறதா இருந்தா நீங்க இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹலோ. பேஷண்ட்ஸ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். இல்ல ஒரு 10 15 மினிட்ஸ். சார் ஹலோ சார் ஹலோ. பேசுங்க சார். அதான் பேசலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் எனக்கு லோ பேக் பெயின் இருந்தது சார். ஆ. சொல்லுங்க. ஹலோ. சார் சார் கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. லோ பேக் பெயின் இருந்தது கொஞ்ச நாள் 1 இயருக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது. ம். அப்புறம் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்தேன். அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டேன் சார். அப்புறம் ஒரு 3 மாசம் நல்லா இருந்தது. ம். அப்புறம் மறுபடியும் கால்ல லெக்ல வந்தது லெஃப்ட் சைடில். ம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. ம். எம்ஆர்ஐல பார்த்ததுல L4 L5 டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க சார். ம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிசியோ எல்லாம் எடுத்தேன் சார். ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். பெயின் தான் கொஞ்சம் கம்மியானது சார். ம். அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாசமா எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ம். பேக் பெயின் அவ்வளோதான் வர்றது இல்லை சார். பேக் பெயின் வர்றது இல்லை. லெக்ல அப்பப்போ வந்து பெயின் வருது. ரொம்ப நேரம் நின்றால் அது மாதிரி வெயிட்னா குனிஞ்சு தூக்குறது இல்லை. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ம். அந்த தொடை மசில்ஸ்னா இந்த சதை தான் சார் வலிக்கிற மாதிரியே இருக்கு. உள்ள காலில் கூட வலிக்கல. நரம்பு பகுதியில் தொடையில உள்ள சதை பகுதி தான் பயங்கரமா அப்பப்போ வலி எடுக்குது. இல்ல நீங்க அது வந்து மாதிரி பெயின் இருந்துட்டு இருக்குன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்க அந்த டாக்டர் போய் பாருங்க. ஓகே. அவர் அசஸ் பண்ணிட்டு வீக்னஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. அதுக்கு மாதிரி சில சமயம் நரம்புக்கான சத்து மாத்திரையும் அவர் கொடுப்பாரு. சோ அது எக்ஸசைஸ் சாப்பிட்டுங்க. அப்ப இப்போ சில சமயம் அந்த டேப்லெட் சாப்பிட்டது சார். கால் குடைச்சல்லாம் இருந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சு. ஆ. எனக்கு அந்த தொடைப்பகுதியில வந்து சதைகளை தான் வலிக்கிற மாதிரியே இருக்கு சார். வலி இல்ல இருக்கு. அது மேபி இது ரிலேட்டடா இல்ல செப்பரேட்டான்னு நமக்கு தெரியாது. நீங்க ஒரு தடவை அவர் போய் மறுபடியும் பாருங்க. ஓகே சார். ஓகே. ஆனா ஹலோ ஹலோ. சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க. சார் நான் 9th படிக்கும் போது மெத்தலேருந்து கீழே விழுந்துட்டேன் சார். நான் சரி. 9th படிக்கும் போது விழுந்துட்டேன். 9th 10th 11th 12th சார். 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன் காலேஜுக்கு. அப்போ பெயின் வருதுங்க சார். பேக் பெயின். இப்போ பெயின் வந்து ரொம்ப படுக்க முடியல. அப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார். ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ நான் B.Pharm பண்ணிட்டு இருக்கேன் சார். 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 3 வருஷமாவும் காலையில எழுந்திரும் போது பின்னாடி ரொம்ப பெயினா இருக்குங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் போன வருஷத்துல எம்ஆர்ஐ எடுத்தேன் ஜிஹெச் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல். அங்க ட்ரைனிங் போயிருந்தேன் சார். நான் ஒரு 3 மாசம் போட்டிருந்தாங்க ட்ரைனிங் எனக்கு. அங்க போயிட்டு இருக்கும்போது எம்ஆர்ஐ எடுத்தேங்க சார். எம்ஆர்ஐ எடுக்கும்போது L4 L5 டேமேஜா இருக்கு, லம்பா இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார்.
ரொம்ப ரொம்ப பெயினாவே இருக்குங்க சார். அது கேட்டதுக்கு அப்ப சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. முதுகுல மட்டும் தான் வலி இருக்குங்களா? முதுகுல மட்டும் தான் சார். கீழ அடி பகுதியில மட்டும் தான் சார். அந்த L4, L5 இதெல்லாம் சார். காலுக்குலாம் வலி இல்ல? கால்ல மரத்து போல அந்த மாரி எல்லாம் எதுவும் இல்ல? மறுத்து போற அளவுக்கு எதுவும் இல்லைங்க சார். ஆனா நின்னுட்டே ஒரு 1 ஹவர் பஸ்ல நின்னுட்டே போனா குதிகால் வலிக்கும். இல்ல, இல்ல. அது இதனோட ரிலேட்டட் இல்ல. இப்போ உங்களுக்கு அந்த ஆ. முதுகு வலி இருக்குன்னா, அது வெறும் ஜவ்வு விலகுறதுனால மட்டுமா? இல்ல இன்ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சில சமயம் அந்த ஜவ்வு வீக்கா இருந்துச்சுன்னா, நீங்க குனிஞ்சு நிமிரும்போது முதுகெலும்பு ஆடிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் அப்படி எதுவும் குனிஞ்சு இல்லைங்க சார் எனக்கு. நிமிரும்போதும், ஆ. இது உங்களுக்கு தெரியாது அது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது. டைனமிக் சரி, சரி. எக்ஸ்ரேன்னு நாங்க சொல்லுவோம். அத ஆ. எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஸ்டெபிலிட்டி இல்ல அப்டின்னா, மோஸ்ட்லி நீங்க எக்சர்சைஸ் ரெஜிமென் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்களாவே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். நீங்க அந்த பெல்ட் யூஸ் பண்ணலாம். பெல்ட். சரிங்க சார். சார் அதுல அந்த நானு இதோட ரிப்போர்ட் இருக்குங்க சார். நான் உங்களுக்கு வேணா அனுப்பிச்சு விட்டுங்களா? இல்ல நம்ம ரிப்போர்ட்க்கு ட்ரீட்மென்ட் கிடையாது. நம்ம எப்பயுமே பேஷண்ட்க்கு தான் ட்ரீட்மென்ட் குடுக்க போறோம். ஸோ ஓகே, எப்பயுமே ஓகே. வந்து ஒரு பெயின் இருக்குன்னா, நம்ம இத ஒரே மாரி ரிப்போர்ட் நீங்க உங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு இருக்கும் எடுத்தீங்கன்னா. ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓ! ஸோ நம்ம அத அசஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு அவங்களுக்கு எதனால நான் தான் சொல்றேன் இல்லையா? பேக் பெயின் ஒரு யுனிவர்சல் இது கிடையாது. இந்த ட்ரீட்மென்ட் பாராசிட்டமால் எடுத்தீங்கன்னா ஃபீவர் குறையுங்கிற மாரி கிடையாது. லோ பேக் பெயின். ஸோ அது ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் எதனால முதல்ல பெயின் வருதுன்னு அசஸ் பண்ணணும். அதனால தான் அத அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சா தான் நம்ம அத ட்ரீட்மென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ட முதல்ல போய் பாருங்க. ஓகே. தேங்க் யூ. அதான் சார் பார்த்தேன் நானு. அவரு தான் சொன்னாரு. ம். அவரு பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான்டா இருக்கு. அந்த ஜவ்வு தான் அத பத்தி தான் சார் சொல்லியிருந்தாரு அவரு. அதான் அப்ப நீங்க எக்ஸர்சைஸ் ரெகுலரா பண்றீங்களா? ஒரு 4 எக்ஸர்சைஸ் சொன்னாருங்க சார். காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்தேன்னா, அந்த டைமிங்ல பண்ணுவேங்க சார். ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி காலையில ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு பண்ணுவேன் சார். காலையில, ஈவினிங் பண்ணுவேன். ம். அது ரொம்ப பண்ணும்போது வலிக்க ஆரம்பிக்குதுங்க சார். சும்மா நார்மலா பண்ணி ஒரு ஒரு 10 நிமிஷத்துல ஹலோ. முடிச்சுட்டேன்னா, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்குதுங்க சார். கேட்கல. ஹலோ. அது ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார் கேக்குதுங்க சார். கேக்குது. சொல்லுங்க. சார் கொஞ்சம் குயிக்கா கொஞ்சம் கேளுங்க. டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஹலோ. ஓகே, ஓகே. ஹலோ சார் சொல்லுங்க சார் கேக்குதுங்க சார். ஆ நீங்க ஃபர்ஸ்ட் இன்னும் எப்ப கடைசியா பார்த்தீங்க அவர? சார் 1 இயர் இருக்குங்க சார். 1 இயர் அப்ப ஆ, சொன்னது சார். இப்போ 1 இயரா அது நீங்க உங்களுக்கே தெரியுது இல்லையா? 1 இயர்க்கு முன்னாடி சொன்னது இப்ப எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ம். போய் மறுபடியும் அவர ம். போய் பாருங்க. ம். சரி, சரி. ஓகேங்க சார். சரி. தேங்க் யூ. சார் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. சார் ஆக்சுவலா சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்குது. ஐ ஹேவ் a small query. I'm just 30. Actually, his age வந்து 30. Diagnosed with a mild disc bulge in L4, L5 with right and leg intrafemoral narrowing with the subtle impingement of the nerve. ஓகே. அவரால என்னன்னா இப்போ என்னென்ன ப்ரிகாஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஜிம் மாதிரி போலாமா? சிவியர் பெயின் ஆக்சுவலா. அவர் வந்து யூசுவலா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வெயிட் லிஃப்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மற்ற எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே. தேங்க் யூ. வெயிட் இது எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். தேங்க் யூ. கார்டியோ பண்ணிக்கலாம். சார் யாராவது கேள்வி கேட்கணும்னா கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. பிகாஸ் பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அவருக்கு. ஹலோ 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 செந்தில்குமார் சார் ஒருத்தர் பேசுங்க கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. ஹலோ ஓகே சார் அதான் ஹலோ கேக்குது சார் கிளியரா நீங்க இருக்குங்களா? பேசலாம் சார். பார்த்திபன் நீங்க பேசுங்க, டக்குன்னு பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். ஹலோ. நீங்க கேக்குது சார், சொல்லுங்க டக்குன்னு. சார் இப்போ எனக்கு ஒரு 3 இயர்ஸ் 39 இயர்ஸ் ஓல்டு சார். இப்போ எனக்கு ஒரு 3 இயர்ஸா L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருக்கு சார். ஹலோ. ஹலோ கேக்குதா சார்? சொல்லுங்க. இதுல தான் கேக்குது. இதுல சரி கேக்குது. சார் எனக்கு ஒரு 3 இயர்ஸ் L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருக்கு சார். ப்ளஸ் இந்த இது இருக்கு சார், இந்த லெக்மெண்ட் டியரும் இருக்கு சார். ப்ளஸ் இந்த எனக்கு இந்த 3 இயர்ஸ் இந்த பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இந்த 3 இயர்ஸ் இந்த பெயின் இருக்கிறதுனால ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல. ஒரு வாக்கிங் போறதா இருந்தா ஒரு 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேல போக முடியறதில்ல. பெயின் எடுக்குது. ப்ளஸ் இந்த எங்க வலி வருது?
சார் பேக் அந்த L4, L5 அந்த போஸ்டர் சார். இல்ல இல்ல உங்களுக்கு நடந்த வலி எங்க இருக்குன்னு கேட்டேன். பேக்ல தான் சார். அந்த கால் ஃபுல்லா பெயின் இருக்கு. ஓஹோ! பெயின். 20 நிமிஷத்துக்கு சயாட்டிக்கா மேல நடக்க முடியல. ஆமா சார். சரி. எப்ப எம்ஆர்ஐ எடுத்தீங்க? எம்ஆர்ஐ எடுத்து இப்போ 1 இயர் ஆச்சு சார். 2023ல எடுத்தது. ஆமா. இது 1 இயர்ங்கிறது எப்பயுமே அதிகமான கேப்பு. ஸோ சரிங்க நீங்க சார். எப்பயுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 to 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்கணும். இந்த டிசீஸ் ஓகே. ப்ராக்ரஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்க சார். ஏன்னா இப்ப புது எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருந்திருக்கலாம். இல்லாட்டி எலும்பு கொஞ்சம் நகர்ந்திருக்கலாம். அது L5S1ல ஆனுவல் டியர் இம்பெங்கிங் சார். அது மாரி போட்டிருக்காங்க. ஆ. டியர் வந்து அதாவது லெக்மெண்ட் டியர்ங்கிற மாரி போட்டிருக்காங்க சார். இல்ல இல்ல அது 1 இயர்க்கு முன்னாடி இருந்து நாங்க யூசுவலா கன்சிடர் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் முன்னாடி இருக்கிற எம்ஆர்ஐ வச்சு தான் நம்ம எந்த டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே சார். அதனால நீங்க மறுபடியும் யார்கிட்ட பாத்தீங்களோ அவரையே போய் திரும்ப அசஸ் பண்ணும்போது அவரு நீங்க முன்ன இருந்ததுக்கு இப்ப மோசமா இருக்கீங்களா இல்ல பெட்டரா இருக்கீங்களான்னு அவர் அசஸ் பண்ணிட்டு அவர் தேவைப்பட்டா மறுபடியும் எடுப்பார். அவரை போய் நீங்க மறுபடியும் பாருங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஓகே. சார். ஹலோ சார் சார் குட் ஈவினிங் சார். பன்னீர்செல்வம் பேசலாம் சார். பன்னீர்செல்வம் நீங்க பேசலாம். எஸ் சார் பன்னீர்செல்வம். குயிக்கா சொல்லுங்க. கேளுங்க சார். சார் எனக்கு வயசு 32 ஆகுது. சார் நான் ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். சும்மா ஒரு 15 அடி இருக்கும். 10 to 15 அடி இருக்கும். சார் சொல்லுங்க சார் ஒரு 15 அடி ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் சார். அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்போ லைட்டா நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நரம்பா எலும்பா? எலும்பு. சொல்லுங்க. பின்னாடி முதுகுல அந்த நீங்க சொல்றீங்க லோயர் பேக்ல கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஒரு 35 டேஸ் ரெஸ்ட்ல இருங்க சரியா போயிருன்னு சொன்னாங்க. சரி. 35 அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 எக்ஸ்டெண்ட் ஆகி அப்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தப்போ நல்லா தான் இருக்கு. கம்ப்ரஸ் ஆயிருந்து இப்ப நல்லா இருக்கு சரியா போயிருன்னு சொன்னாங்க சார். நல்லா தான் இருந்தது. நான் ஆக்சுவலா விழுறதுக்கு முன்னாடி ஜிம்முக்குலாம் போயிட்டு நல்லா ஆக்டிவா இருந்தேன் சார். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவும் பண்றது இல்ல. இப்போ நான் ஆக்சுவலி டீச்சிங் ப்ரொஃபஷன் சார். இங்க சென்னை எஸ்ஆர்எம்ல தான் ஒர்க் பண்றேன். கண்டினியூஸா 3 hours 4 hours நின்னோம்னா பயங்கரமா பெயின் வருது முதுகு. முதுகுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல சார் நான் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கல. டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு அந்த பெல்ட் போட்டுட்டு ஒரு 35 டேஸ் ஃபிளாட்டா படுத்து மட்டும் இருந்தேன். சரி. அப்புறம் திரும்ப போய் பாத்தீங்களா அவங்கள? திரும்ப போய் பார்த்தேன் சார். திரும்ப போய் பார்த்தப்போ ஓகே இப்ப நல்லா இருக்கு. எக்ஸ்ரே எடுத்தாங்க. இப்போ மைல்டா அந்த கம்ப்ரஸ் ஆனது ஓகே இது சரியா போயிடும். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஜிம்முக்குலாம் போகாதீங்க. நார்மலா இருங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி திரும்பவும் போனப்ப அவரை கன்சல்ட் பண்ணேன். அவர் வந்து இருக்கு சார் அப்படியே தான் இருக்கு. டாலரேட் பண்ற அளவுக்கு பெயின் இருக்குன்னு சொன்னதுக்கு பை எக்ஸசைஸ்ல தான் சரி அவங்க நீங்க டெய்லியும் ஜாக்கிங் ரன்னிங் இதெல்லாம் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னாரு. பட் எனக்கு ஸ்டில் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிள் இருந்துட்டே இருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணணும்? அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த சைஸ் கொஞ்சம் குறைஞ்சதுனால மசில்ஸ்ல லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே சார். சோ நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்பைன் ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் நீங்க கத்துக்கிட்டு நீங்க அதை பண்ணணும். ஓகே சார். ரெண்டாவது நான் சொல்ல மாதிரி நீங்க நின்னுட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூலோ இதை ஏதாவது வச்சுட்டு நீங்க லெக்ஸ மாத்தி மாத்தி வச்சீங்கன்னா அந்த முதுகுல இருக்கிற லோடு குறைஞ்சிடும். ஓகே சார். ஏன்னா 3 ஹவர்ஸ்ங்கிறது லாங் ஹவர்ஸ் தான். அந்த பெயின் வர்றது அதுக்கு பெருசா பயந்துக்க வேண்டியது இல்ல. பட் ஆனா நீங்க அந்த பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர். ஷூர் சார். நான் இப்போ உங்களை ஒன்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் சார். அது எனக்கு அது ஆக்சுவலா நான் இந்த இதுல நான் என்ன ப்ரோமோட் பண்ணிக்க கூடாது. சென்னை எனக்கு தெரியாது. நான் சேலம்ல சார் நேட்டிவ் சேலம். அங்கதான் எல்லாம் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லாம் கன்சல்ட் பண்ணேன். பட் இங்க இப்போ நோ வரி சார். சாரி டு இன்டரப்ட் யூ. நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம் மிஸ்டர் பன்னீர்செல்வம். நாங்க இந்த குரூப்ல வந்து டாக்டரோட கிளினிக் அட்ரஸோ கான்டாக்ட் எதுவும் போடுறோம். இன் கேஸ் வேணும்னா நீங்க நீங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்களே பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே थैंक यू வெரி மச். நான் இதுல போடுறேன். நீங்களே நேரா போயிட்டு அவர்கிட்ட பர்சனலா கூட பாருங்க. थैंक यू வெரி மச். ஓகே थैंक यू சார். there is one more question. வணக்கம். ரமேஷ் சாரி டு வணக்கம். ரமேஷ் சார் செந்தில்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸா வந்து லோ பேக் பெயின் இருக்கு. என்னோட ஃபீல்டு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டு தான்.
ஹலோ. இனிஷியலா ஒரு பெயின் லோ பேக் வரும், பெயின் வரும். ஒரு 1 இயர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். ஆ அந்த இனி வரும்போது நான் அந்த பிசியோதெரபி பண்ணுவேன். பிசியோதெரபி பண்ணா அடுத்த 1 இயர்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வந்து கன்டினியூஸா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா இருந்தது. மாத்தி மாத்தி. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த் பேக் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு லோ பேக் அதாவது தீல இருக்கீங்களா? பெட்டக்ஸ் பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்னாலே வந்து வலி எடுத்தது. இல்ல நீங்க அந்த எக்ஸர்சைஸ் ரெகுலரா பண்றீங்களா இல்லையா? எக்சர்சைஸ் ரெகுலரா பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அந்த முதுகு சொல்லி எக்சர்சைஸ்ல கொடுத்த எக்ஸர்சைஸ் பண்றீங்களா? அதுவும் பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். கொஞ்சம் இன் பிட்வீன்ல கொஞ்சம் இன்கன்டினியூட்டி விட்டுருவேன். அதுதான் ரீசன். அதுதான் ரீசன். நான் தான் சொன்னேன். இந்த எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணும் பெருசா டைம் எடுத்துக்க வேண்டியது இல்ல. படுத்துட்டு தூங்கி எந்திரிக்கும்போது நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு எந்திரிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுத்தலாம். நீங்க அத பண்ணீங்கன்னாவே சரியா போயிடும். அத அதான் சார். எப்பலாம் நீங்க டிஸ்கன்டினியூ பண்றீங்களோ அப்பலாம் பெயின் வரும். அதான் சார். இப்ப எனக்கு அது ஓகே. பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு 6 மந்த் பேக் வந்து இந்த லோ பேக் பெயின் தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா, என்னோட ரைட் முட்டிக்கும், ஆங்கிள் கிட்டயும் வலிக்க ஆரம்பிச்சது. முட்டியும் ஆங்கிளும் இல்ல. அது வலிச்சது. நீங்க சில சமயம் ஜாயிண்ட் பெயினா இருக்கும் அது. அதுக்கும் ஸ்பைனுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகே. சில சமயம் இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சில சமயம் இந்த அதான் மூட்டு ருமட்டாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். அத மாரி கூட இருக்கலாம். நீங்க 2, 3 ஜாயிண்ட்ல வலி இருக்குன்னா, நீங்க ஒரு ருமட்டாலஜிஸ்ட்ட போய் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்த்தோபெடிக் டாக்டர் பாருங்க. அவரே உங்கள அசஸ் பண்ணிட்டு தேவைன்னா அவர் ருமட்டாலஜிஸ்ட்ட பார்க்க சொல்லுங்க. அதான் சார். ருமட்டாலஜிஸ்டும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அவரும் வந்து பட் அவரோட அந்த டெஸ்ட்லயும் வந்து எனக்கு ருமட்டாய்டு தான் அப்படின்ற RA ஃபேக்டர் எதுவும் பாசிட்டிவா வரல. ஓகேங்களா? வரல. பட் அது அவரும் வந்து இது ருமட்டாய்டு தானான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் நியூரோவும் பார்த்துட்டேன், ஆர்த்தோவும் பார்த்துட்டேன். இல்ல. நீங்க வந்து லோக்கலைஸ்டு பெயின் இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்பைனுக்கு அதுக்கு ரிலேட்டட் கிடையாது. இந்த முட்டில மட்டும் இருக்குன்னா, அந்த ருமட்டாலஜிங்கிறது வந்து கட்டாயமா RA பாசிட்டிவ் இருந்தா தான் ருமட்டாலஜி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 6 to 1 இயர் அவங்க பீரியாடிக்கலா அசஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து RA ஃபேக்டர் நெகட்டிவா இருந்தாலும் இந்த ருமட்டாய்டுக்கான மருந்து தான் அவங்கள சரி பண்ணும். பட் அத அவரு தான் அசஸ் பண்ணுவார். ஓகே. அது அவரது குடுத்துருக்க டேப்லெட் தான் லாஸ்ட் ஒரு 20 டேஸா போட்டுட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னாக்க நான் கொஞ்சம் அந்த பெயின் குறையிற மாரி தான் இருக்கு. எனக்கு ஆனா எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து ஆர்த்தோவ நான் பார்க்கணுமா? இல்ல ருமட்டாய்ட பார்க்கணுமான்றது எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. ருமட்டாய்ட தான் நீங்க பார்க்கணும். இட் வில் டேக் சம் டைம். ருமட்டாலஜி உடனே குறையாது. கம்மியா தான் குறையும். சோ அதனால நீங்க அவரையே கன்சல்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்பைன் ரிலேட்டட் கிடையாதுன்றீங்க. ஒன்லி ஆர்த்தோ இது ருமட்டாய்டு ரிலேட்டட் தான் கரெக்ட்டுங்களா? ஆமா. Hello. Thank you. Oh. Thank you very much. Thank you. There are a couple of patients waiting outside the clinic actually. So, due to the one-time time, I think we have to wind up the session now. And I request everyone to stay back in the group. We'll share all the contact details of doctor. And Ramesh sir, please take over. Yeah. ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்கும். பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் 1 hour தான் நம்ம பிளான் பண்ணோம். பாத்தீங்கன்னா இப்போ மோர் தென் 1.5 hours ஆயிடுச்சு. உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, அதுல கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ டாக்டர் கிட்ட நாங்க பேசிட்டு ஏதாவது இருந்தா நாங்க அதிலே உங்களுக்கு ஆன்சர் போடுறோம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் வெபினார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு எவ்ரிவன்.